ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஏபி கேமர்ஸ் சேனல். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கோம் வாய்ஸ் ஓவரோட. சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸில் பிளாக் ஸ்ட்ரோக்ஸில் எப்படி சேபர் எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சேபர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீலே வந்துட்டு பெஸ்ட்டு ஸ்வாட் அதுதான். செகண்ட் சீக்கு போயிட்டு கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 200-300 லெவலுக்கு வந்துட்டு சேபர் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சேபர் எடுக்கிறதுக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் லெவல் 200 மேலே இருக்கும். மினிமம் லெவல் 200 மேலே இருந்தால் தான் நீங்கள் லாஸ்ட்டு பெஸ்ட்டு பண்ண முடியும். அப்போ தான் உங்களால் சேபர் எடுக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணுன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசில் சால்வ் பண்ண போகிறோம். அந்த பசிலுக்கு வந்துட்டு நீங்கள் 5 பேட் மேலே போய் நிற்கணும். 5 பேட் லொக்கேஷனும் காட்டுறோம் வாங்க. இங்கே தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட் இருக்கும், இங்கே புஷ்ஷுக்கு பக்கத்தில். செகண்ட் பேட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரத்து பக்கத்தில் தான் செகண்ட் பேட் இருக்கும். ஸோ இந்த பேடை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ தேர்டு பேட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்டு பேடு இங்கே காட்சா பக்கத்தில் இருக்கும். இந்த பேடையும் கிளிக் பண்ணுங்கள் கைஸ். முக்கியமாக இந்த ஆர்டரில் கிளிக் பண்ணோம். ஆர்டரில் கிளிக் பண்ணலன்னா உங்களுக்கு வந்துட்டு சேபர் கிடைக்காது. ஸோ அது முடிச்சுட்டு நம்ம ஃபோர்த்து பேட் கிளிக் பண்ண கொரில்லா ஐலாண்டுக்கு போகணும். கொரில்லா ஐலாண்டில் வந்துட்டு இங்கே கிங் கொரில்லா பின்னாடி இங்கே கல் இருக்கும். இங்கே இந்த கல்லில் வந்துட்டு நின்றுக்கோங்க. நின்றுட்டு 5வது பேட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5வது பேட் இங்கே இருக்கும். இதுலேயும் போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கீழே போயிட்டு ஒரு இது எடுக்கணும். அது எங்கேன்னு காட்டுறேன் வாங்க கைஸ். ஸோ நம்ம பேடை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு டார்ச் எடுக்கணும். கீழே போயிட்டு இங்கே வந்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு டார்ச் இருக்கும். அந்த குவெஸ்ட் பண்ணிங்கனாலே அது ஓப்பன் ஆகும். கீழே இது ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஒரு டார்ச் இருக்கும். இந்த டார்ச்சை நீங்கள் என்ன பண்ணணுன்னா லெஃப்ட் கிளிக் பண்ணணும். இது கம்ப்யூட்டரில் இருந்தீங்கன்னா, அப்படி இல்லை மொபைலில் இருக்கீங்கன்னா நார்மலாக அதை டார்ச் பார்த்து கிளிக் பண்ணால் போதும், கையில் வந்துடும். ஸோ என்னால் எடுக்க முடியலன்னா, நான் ஏற்கனவே சேபர் பெஸ்ட் முடிச்சதுனால என்னால் எடுக்க முடியல. ஸோ அந்த டார்ச் எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு டெசர்ட் ஐலாண்டுக்கு போகணும். வாங்க டெசர்ட் ஐலாண்ட் போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம டெசர்ட் ஐலாண்டுக்கு வந்தாச்சு. ஸோ டெசர்ட் ஐலாண்டில் நீங்கள் என்ன தேடணுன்னா, ஒரு உடஞ்சி போன பில்டிங் இருக்கும். இங்கே உடஞ்சி போன பில்டிங்னால் இது ஒன்று மட்டும்தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டோர் வழியாக உள்ளே போயிட்டு இங்கே கீழே ஸ்டார்ஸ் இருக்கும், அது வழியாக இறங்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரௌன் கலர் ஷீட், ஒரு மாதிரி ஒரு கர்டன் மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் டார்ச்சை வச்சுட்டு இது பக்கத்தில் நின்னீங்கன்னா அது பேர்ன் ஆகிடும். பேர்ன் ஆகிட்டு இது உள்ளே வந்துட்டு இந்த ஒரு சாலிஸ் மாதிரி இருக்கும். இந்த சாலிஸை நீங்கள் எப்படி டார்ச் எடுத்தீங்களோ அதே மாதிரி இதையும் எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வின்டர் ஐலாண்ட் அந்த இடத்துக்கு போகணும். நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ வின்டர் ஸ்னோ ஐலாண்டுக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே இருக்குது வின்டர் ஸ்னோ ஐலாண்ட்னா இந்த ஐலாண்டு. ஸோ இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம எங்கே வந்துட்டு ஆரா கலர் அதெல்லாம் வாங்குவோமோ அந்த கேவுக்கு போகணும். அந்த கேவுக்கு போயிட்டு உங்கள் சாலிஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐசைக்கிள், இதில் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணுன்னா, அதுக்கு முன்னாடி நின்றுட்டு உங்களோட சாலிஸ் அதாவது எக்விப் பண்ணிங்கன்னா, எக்விப் பண்ண உடனே அது வந்து தண்ணியால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்கள் சாலிஸில் தண்ணி ஃபுல் ஆகிடும். இப்போ இந்த தண்ணி வச்சு நம்ம என்ன போகிறோன்னா, அப்படியே இங்கே மேலே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. குவெஸ்ட் தர இடத்துல இந்த ஒரு வீடு இருக்கும். இங்கே ஸ்வாட் டீலர் ஆஃப் த ஈஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீடு. ஸோ உள்ளே போனீங்கன்னா ஒரு சிக் மேன்னு ஒரு என்பிசி இருக்கும். அந்த என்பிசி கிட்ட ஃபுல்லாக போய் பேசினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகணுன்னா, நம்ம வந்துட்டு பைரட் வில்லேஜுக்கு போகணும். ஸோ வாங்க பைரட் வில்லேஜ் போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து பைரட் வில்லேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ பைரட் வில்லேஜுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே ஒரு என்பிசி இருக்கும் ரிச் மேனுன்ட்டு. ரிச் மேன் கிட்ட பேசுனீங்கன்னா பேசிக்லி வந்துட்டு அவங்களோட இதுவை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட வச்சுருக்க காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் ஒரு மாப் லீடர் அப்படின்வாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மாப் லீடர் கிட்டே இருந்து அதை எடுத்துட்டாங்க அப்படின்னு பெஸ்ட் தருவாங்க. ஸோ எப்படி இது வந்துட்டு சிக் லீடருக்கும் சிக்ஸ் மேனுக்கும் ரிச் மேனுக்கும் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் மேன் வந்து சிக் மேனோட பையன்.
ஸோ பேசிக்லி நம்ம சிக் மேனுக்கு ஹெல்ப் பண்ணி அப்புறம் ரிச் மேனுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்ககிட்ட ஒரு ரெலிக் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த ரெலிக் வச்சு தான் நீங்கள் சேபர் எடுக்க முடியும். ஸோ இப்படி தான் அது ரெண்டுமே கனெக்ட் ஆகுது. ஸோ என்னை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து பார்த்து வந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி மாப் ஐலாண்டுக்கு வந்துடலாம். மாப் லீடர் ஐலாண்ட் ஆக்சுவலாக. ஸோ மாப் லீடர் ஐலாண்டில் வந்துட்டு நீங்கள் பாஸ் இருப்பான். பாஸை நீங்கள் சாவடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே கிடைக்காது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா திரும்பி பைரட் வில்லேஜுக்கு போயிட்டு அவங்ககிட்ட போய் பேசணும், ரிச்மேன் கிட்ட. ஸோ கைஸ் நம்ம ரிச்மேன் கிட்ட திரும்பி வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம மாப் லீடர்ஸ் கொண்டுட்டு இப்போ வந்து பேசணும்னு வச்சிங்கன்னா வந்து தேங்க்யூ ஃபார் கெட்டிங் மை மணி பேக், யூ கேன் கீப் திஸ் ஏன்ஷியன்ட் ரெலிக் ஆஸ் அ ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெலிக் வந்து தருவான். ஸோ இந்த ரெலிக் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜங்கிளில் ஒரு இடம் இருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல போய் போடலாம் வாங்க. ஸோ கைஸ் நம்ம திரும்பி ஜங்கிளுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்ச ரெலிக்கை எங்கே போடணும்னு காட்டுறேன். ஸோ எங்கேயுமே இல்லை கைஸ். இப்போ நம்ம நார்மலாக காச்சா ரோல் பண்ணுற இடத்துக்கு கீழே இங்கே ஒரு டோர் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் சேபர் பாஸ் இருப்பான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக இங்கே வந்துட்டு இந்த மாதிரி இது ஃப்ரண்ட்டில் போய் நின்றிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேபர் எக்ஸ்பர்ட்னு ஒரு பாஸ் இருப்பான். அவனை அடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சேபர் வந்து கிடச்சிடும். ஸோ கைஸ் இவ்வளோ தான் சேபர் எடுக்கிறது, ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வெறும் லெவல் 200 மேலே இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து சேபர் எடுத்துடலாம். ஸோ சேபர் வந்து ஃபஸ்ட் சீக்கும் செகண்ட் சீக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேபர் எடுத்துருங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். சரி கைஸ் போயிட்டு வரேன், பை.